வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல மொறுன்னு ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த உருளைக்கிழங்கு வறுவலுக்கு ஒரு மசாலா அரைச்சி அதுக்கப்புறம் நம்ம செய்ய போகிறோங்க. நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்கும். எப்போதும் ஒரே மாதிரி செய்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது போல் செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். நல்ல சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம்னு எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட அருமையாக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு வறுவல். எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கொன்னே கிடச்சிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ உருளைக்கிழங்கு வறுவல் செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா காயட்டும். தேங்காய் எண்ணெயில் தாளிப்பு கொடுக்கும்போது டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க இந்த வறுவல். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இடித்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் ஒரு 300 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. அதை இதில் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்குங்க. வதங்கும் போதே பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்குங்க. எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம வேக வைக்கும் போது நல்லா சீக்கிரமாக வெந்து வந்துடும். இதில் நம்ம தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. இந்த எண்ணெயிலே தான் உருளைக்கிழங்கு வெந்து வரணும். ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்குங்க. அப்பப்போ கலந்து கொடுத்துக்குங்க. இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து, இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இதில் காரம் இருக்காது, கலர் கொடுக்கும் நல்லா. இப்போ இதை நல்லா ஒரு ஓட்டை ஓட்டி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. நல்லா இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ இந்த அளவு அரைப்பட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 5-6 பூண்டு பல் தோலோடய சேர்த்துக்குங்க. அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும். நல்லா எல்லாத்தையும் இது போல் இடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கும் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. அந்த எண்ணெயிலே பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூட சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு இன்னொரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வேக வச்சுக்குங்க. அப்பப்போ இடையில கலந்து கொடுத்துக்குங்க. அடுப்பை நல்லா மிதமான தீயில் வச்சு வேக வைங்க. அப்போ தான் நல்லா நமக்கு கிறிஸ்பியாக வெந்து வரும். இப்போ நல்லா இது வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ இதிலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு காரம் போதுமானு செக் பண்ணிக்கோங்க. தேவைன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜிலே சேர்த்துக்குங்க. நல்லா கலந்து விட்டு இன்னொரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இதை திருப்பி கொடுத்து வேக வச்சு எடுத்துக்கும். நல்லா மொறுன்னு வர வரைக்கும் அடுப்புலேயே சிம்மில் வச்சு போட்டுட்டிங்க அப்படின்னாக்கா நல்லா இது போல் கிறிஸ்பியாக வறுபட்டு வரும். அவ்வளோதான், நம்மளோட உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்ல மணமாகவும் இருக்கும், அதே சமயம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது போல் செய்யும் போது நல்லா ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம்னு வெரைட்டி ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. நான் சொன்னது போல் இன்றைக்கி இந்த உருளைக்கிழங்கு வறுவலை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.